Hi students, welcome to 4G Silver Academy Tamil. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா packages in Python. Pythonல இருக்கிற packages-ஐ பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேக்கேஜ்னா என்ன? A package is a collection of Python modules. நிறைய Python modules எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஒரே டைரக்டரிக்குள்ள. ஓகேங்களா? அதுதான் பேக்கேஜ். சரி, அது என்ன சார் மாடியூல்னா என்ன? A module is a single Python file containing function definitions. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும் ஒரே ஃபைலில். அந்த ஃபைலுக்கு பேர் தான் மாடியூல். அந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது பேர் தான் வந்து பேக்கேஜ். ஸோ பேக்கேஜஸ்க்குள்ளே மாடியூல்ஸ் இருக்கும், மாடியூல்ஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஸோ பேக்கேஜஸ்க்குள்ளே என்ன இருக்குது? மாடியூல் இருக்குது. மாடியூலுக்குள்ளே என்ன இருக்குது? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் பேக்கேஜஸ். சரி, ஸ்டெப்ஸ் டு கிரியேட் எ பேக்கேஜ். ஸ்டெப் 1, கிரியேட் த பேக்கேஜ் டைரக்டரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணுமா, பேக்கேஜ் டைரக்டரி. டைரக்டாக ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. கிரியேட் த டைரக்டரி அண்ட் கிவ் இட் யுவர் பேக்கேஜ் நேம். ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஹியர் த பேக்கேஜ் நேம் இஸ் கால்குலேட்டர். நான் வந்து பேக்கேஜ்க்கு பேர் வந்து கால்குலேட்டர்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட், இப்போ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி வச்சு பாருங்கள். நேம், டேட்டா மாடிஃபைட், டைப். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள் 1 2 3. இதில் வந்து எனக்கு பேக்கேஜ் எங்கே இருக்குது? செகண்டில் இருக்குது, கால்குலேட்டர். நான் என்னைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன்? 08/12/2017. இது வந்து ஒரு ஃபைல் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா சாம்பிளுக்கு இது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த பேக்கேஜ்க்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? கால்குலேட்டர். அது என்னைக்கு க்ரியேட் பண்ண, அது என்ன டைப்? ஃபைல் ஃபோல்டர். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு, பேக்கேஜ். ஸ்டெப் 2, இங்கே நல்லா கவனி, இது என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கலாம் 1 3ல். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம்தான். ஸ்டெப் 2, ரைட் மாடியூல் ஃபார் கால்குலேட்டர் டைரக்டரி அண்ட் சேவ் த மாடியூல் இன் கால்குலேட்டர் டைரக்டரி. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணோம் இல்லை கால்குலேட்டரு, அதுக்கு நம்ம மாடியூல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். கால்குலேட்டர் என்ன இருக்குது? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 மாடியூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் இந்த கால்குலேட்டர் டைரக்டரிக்குள்ளே. ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது அடிஷன். அந்த எப்போ? அது டேட்டா மாடிஃபைடு, அதோட டைப்பு ஃபைலு, சைஸ் வந்து 1 KB. இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாடியூல், இது ஒரு மாடியூல், இது ஒரு மாடியூல், இது ஒரு மாடியூல். சரி, இந்த மாடியூல்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மாடியூலும் நான் வந்து 4 மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரே டேட்டில். ஓகேங்களா? சரி, இந்த ஒவ்வொரு மாடியூலில் என்னென்ன இருக்குது? இப்போது இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஆட் மாடியூல், இது add.pyனா பைத்தான் மாடியூல்ஸ்னு அர்த்தம். ஸோ add.python மாடியூலுக்குள்ளே இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். அதேமாதிரி டிவிஷனுக்கும் உள்ள ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ், கோடிங்ஸ் இருக்கும் உள்ள. அதேமாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ், அதேமாதிரி சப்ட்ராக்ஷன்லேயும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த மாடியூல்ஸில் இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அடிஷன், டெஃப். ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணுன்னா ஸ்டார்டிங்கில் டெஃப்னு ஒன்று போடணும். போட்டு இது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். என்ன பண்ண போகிறீங்க? 2 நம்பர் ஆட் பண்ண போகிறீங்க, A, B. பிரிண்ட் A + B. இது வந்து ஒரு மாடியூல். அடுத்தது டிவிஷன். 2 நம்பர் வாங்குறீங்க, 2 நம்பரை டிவைட் பண்ணுறீங்க, டிவிஷன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன். 2 நம்பர் வாங்குறீங்க, 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். 2 நம்பர் A, B வாங்குறீங்க, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, A - B. ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 புரிஞ்சுதுங்களா? ஸ்டெப் 1 வந்து பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும், அந்த பேக்கேஜ்க்கு ஒரு பேர் வைக்கணும். கால்குலேட்டர்னு க்ரியேட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்துருச்சு, ஒரு பேக்கேஜ் வந்துருச்சு. அடுத்தது ஸ்டெப் 2, இந்த கால்குலேட்டருக்குள்ளே, இந்த பேக்கேஜ் கால்குலேட்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணணும். 4 மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த 4 மாடியூல்ஸ்குள்ளே என்ன பண்ணணும்? ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு மாடியூலுக்கும் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் கொடுக்கணும். ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ஸ்டெப் 3.
Next நம்ம பார்க்க போகிறது step 3. Add the init.py file in the calculator directory. First step என்ன பண்ணோம், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம் calculator. Step 2 என்ன பண்ணோம், அந்த calculatorக்கு மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த மாடியூல்ஸ்க்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. Step 3 என்ன பண்ணோம்னா init.py ஃபைலை வந்து நம்ம அந்த calculator டைரக்டரியில் வந்து ஆட் பண்ணோம். இது ஏன் சார் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் என்ன பண்ணோம்னா a directory must contain the file named init.py in order to for Python to consider it as a package. இப்போது ஒரு ஃபைல்குள்ளே கேல்குலேட்டர்னு க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த கேல்குலேட்டரில் ஒவ்வொரு மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து இவங்க வந்து பேக்கேஜ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஃபைலுக்குள்ளே இது இருக்கணும், init.pyன்னு ஒன்று இருக்கணும். இது இருக்குது பாருங்கள், ஆட் க்ரியேட் பண்ணியாச்சு, டிவிஷன் க்ரியேட் பண்ணியாச்சு, மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி 4 மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த 4 மாடியூல்ஸ் வந்து பேக்கேஜ் தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும், init.py ஃபைல்னு ஒரு ஃபைல் அங்கே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சா தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, ஓ இது ஃபுல்லாகவே இது பேக்கேஜுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கும். இது இல்லைன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த 4மே வேஸ்ட்டு, கீழே இருக்கிறது. இது இருந்தால் தான் இது பேக்கேஜ். ஓ இது கேல்குலேட்டருக்கு பேக்கேஜுக்கான சொந்தமானது போல இருக்குது, அப்போ இது நம்ம எல்லாத்தையும் நம்ம பேக்கேஜை தான் கணக்கு எடுத்துக்கணும்னு கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ஆட் த ஃபாலோவிங் கோட் இன் த init.py file. இப்போது இதுக்குள்ளே என்ன சார் சும்மா காலியாக இருக்குமா? இல்லை, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இதுதான் இருக்கும். எப்பயுமே இதெல்லாம் சின்டாக்ஸ் ஃப்ரம், ஸ்டார், ஆட், இம்போர்ட், ஆட், இந்த மாதிரி ஒவ்வொன்று என்னென்ன இருக்கீங்க, ஆட் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், இது எல்லாத்துக்கும் இதுதான் சின்டாக்ஸ். ஒவ்வொரு மாடியூலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஒவ்வொரு ஸ்டாரோட மீனிங் என்னென்னா எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஃப்ரம் ஸ்டார் ஆட், ஆடில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோ ஆடில். அதேமாதிரி சப்ட்ராக்ஷன் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோ சப்ட்ராக்ஷனில், மல்டிப்ளிகேஷனில், டிவிஷன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நீ சொல்லிடுற. எதுக்குள்ளே இருக்குது இது எல்லாமே? இந்த init.pyக்குள்ளே இருக்குது. இந்த init.py க்ரியேட் பண்ணலன்னா இந்த கீழே இருக்கிற 4மே வேஸ்ட்டு, பேக்கேஜ் கன்சிடர் ஆகாது. அப்போது ஒரு நீங்கள் க்ரியேட் பண்ண டைரக்டரியில் இருந்து இது பேக்கேஜ் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எது தேவை? init.py கண்டிப்பாக தேவை. அந்த init.pyக்குள்ளே என்ன இருக்கும்? இந்த 4 மாடியூல்ஸையும் நம்ம இதுக்குள்ளே கூப்பிட்ருப்போம். ஃப்ரம் ஸ்டார் ஆட், ஃப்ரம் ஸ்டார் சப்ட்ராக்ஷன், ஃப்ரம் ஸ்டார் மல்டிப்ளிகேஷன், ஃப்ரம் ஸ்டார் டிவிஷன், இந்த ஒவ்வொன்றையும் நம்ம கோடிங்ஸ் வழியாக கூப்பிட்ருப்போம். அது அந்த கோடிங்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இந்த 4த்துக்குள்ளே என்ன கோடிங்ஸ் இருக்கும்? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். இந்த 4த்துக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும்? init.pyக்குள்ளே என்ன இருக்கும்? மாடியூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயமே. இதான் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஸ்டெப். இப்போது நம்ம பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு, பேக்கேஜுக்கு பேர் வச்சாச்சு, பேக்கேஜில் மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, மாடியூல்ஸில் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு init.py ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுலேயும் கோடிங்ஸ் எழுதி பேக்கேஜ்குள்ளே போட்டாச்சு. லாஸ்ட்டாக இப்போ பேக்கேஜை செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி. இம்போர்ட் கால்குலேட்டர் பேக்கேஜ் இன் யுவர் ப்ரோக்ராம். இப்போ புது ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமில் நமக்கு தேவையான பேக்கேஜை கொண்டு வந்துக்கிறோம். அண்ட் ஆட் த பாத் ஆஃப் யுவர் பேக்கேஜ் இன் யுவர் ப்ரோக்ராம். என்னோடய ப்ரோக்ராமில் அந்த பேக்கேஜ் இருக்கிற பாத் இருக்குது இல்லையா, அந்த எந்த இடத்துல இருக்குது அதை நான் ஆட் பண்ணிடணும். பை யூஸிங் sys.path.append ஃபங்க்ஷன். ஒன்றும் இல்லை, இப்போ கம்ப்யூட்டர் லோக்கல் டிஸ்க் இருக்குது இல்லையா, அந்த லோக்கல் டிஸ்கில் நான் வந்து என்னுடைய அந்த கால்குலேட்டர் பேக்கேஜ் ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன், எனக்கு திடீர்னு கால்குலேட்டர் பேக்கேஜ் வேணும். அப்போ என்ன பண்ணுன்னா அந்த கால்குலேட்டர் பேக்கேஜ் எடுத்து என்னோடய ப்ரோக்ராமில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இதுதான் sys.path.append. இதை நான் கொடுத்துட்டு இதுக்குள்ளே அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டுன்னு வச்சுக்கிங்களேன், இது போய் அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துடும் அந்த பேக்கேஜ். எது? இந்த ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா இப்போ கான்செப்ட்டு? இப்போது எக்ஸாம்பிள் போயிடலாம். இம்போர்ட் கால்குலேட்டர்னு ஒரு பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் SOS. எனக்கு ஏன் இந்த SOS போடுறேன்?
ஏன்னா எனக்கு சிஸ்டம்லேருந்து எனக்கு வந்து பாத் வேணும். என்ன பாத்து? அந்த பாத்து எந்த பாத்து? எனக்கு ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்து லொக்கேஷன் தேவை. அப்போது sys.path.append அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த கால்குலேட்டர் பேக்கேஜ் எங்கே இருக்கோ கம்ப்யூட்டரில் அந்த இடத்த நீங்கள் கொடுத்தாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. டபுள் கோட்ஸில் லோக்கல் டிஸ்க் சியில் பைத்தான் 34 ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்? இவங்க வந்து கால்குலேட்டர் பேக்கேஜ் வேணும் போல இருக்குது, இந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிச்சா, பிரிண்ட் கால்குலேட்டர் டாட் ஆட் ஆஃப் 10,5 அப்படின்னா என்னதுன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ஏதோ பிரிண்ட் பண்ண சொல்கிறான் இவன். அப்போது கால்குலேட்டர் பார்த்துச்சு, இந்த பேக்கேஜுக்கு போகணும் போலது. இந்த பேக்கேஜுக்கு போயிட்டு அந்த பேக்கேஜுக்குள்ளே ஆடுன்னு ஒரு மாடியூல் இருக்கும், அந்த மாடியூலுக்குள்ளே ப்ரோக்ராம்குள்ளே போ, 2 நம்பரை ஆட் பண்ணு. ஸோ 10,5 10,5 ஆட் பண்ணனா வரும் 15. நாங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருப்பேன், அதோட ஆன்சர் 15 இங்கே வந்துருச்சு, எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது பிரிண்ட்டு திரும்ப கால்குலேட்டர் பேக்கேஜ்குள்ளே போதிப்போம். பேக்கேஜ்குள்ளே போயிட்டு அந்த பேக்கேஜில் சப்ட்ராக்ஷன் ஒரு மாடியூல் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ரோக்ராம்குள்ளே ஏக்கு 10ம் பிக்கும் 5ம் அப்ளை ஆகிட்டு 10 - 5 என்ன வரும்? 5ன்னு வரும். அந்த ஆன்சர் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி திரும்ப கால்குலேட்டருக்கு போகுது. கால்குலேட்டரில் மல்டிப்ளிகேஷன் ஒரு மாடியூல் இருக்கும், அந்த மாடியூலுக்குள்ளே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் ஏக்கு 10 பிக்கு 5. ஸோ 10 5s are 50 வந்துச்சுங்களா? இதே மாதிரி திரும்ப கால்குலேட்டரை கூப்பிட்டாச்சு, பேக்கேஜ் கூப்பிட்டு அதுக்குள்ளே டிவிஷன் ஒரு மாடியூல் இருக்கும், அந்த மாடியூலில் போய் ஏக்கு 10 போட்டுக்கோ, பிக்கு 5 போட்டுக்கோ, அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சரை கொடு, அதை பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடு நீ சொல்லிட்டேன். ஸோ 10/5 2ன்னு வந்துருச்சு. இவ்வளவு தான் அவுட்புட். இப்போ தெரிஞ்சிட்டிங்களா ஒரு பேக்கேஜ்னால் என்ன, அந்த பேக்கேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கு எப்படி பேர் வைக்கணும், அப்புறம் மாடியூல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த மாடியூல்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் எழுதணும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதுனதுக்கு அப்புறமா அந்த பேக்கேஜுக்கு எப்படி init.py ஃபைல் கொடுக்கணும், அந்த init.py ஃபைலுக்குள்ளே என்னெல்லாம் டைப் பண்ணணும், அதுக்கப்புறமா எப்படி ஒரு பேக்கேஜை செக் பண்ணணும், அதுக்கு என்ன பாத் கொடுக்கணும், sys.path.append கொடுத்து அந்த ஃபைலோட லொக்கேஷன் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக அவுட்புட் கொடுத்துரும். பேக்கேஜ் இதுதான் பேக்கேஜ். நெக்ஸ்ட் வீடியோவில்